வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி கடைசி தேதி பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க, பொதுமக்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன, யாரெல்லாம் இந்த கடைசி தேதி முக்கியம் என்பது குறித்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2025-2026 நிதியாண்டுக்கான அட்வான்ஸ் டேக்ஸ் செலுத்துவதற்கான கடைசி தவணை காலக்கெடு மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஆகும். இந்த காலக்கெடுவினை தவறவிட்டால் வருமான வரித்துறை வட்டி அபராதம் விதிக்க வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அட்வான்ஸ் டேக்ஸ் என்பது பே ஆஸ் யூ ஏர்ன் என்ற வழிமுறையாகும். அதாவது ஆண்டு முடிவில் முழு வரியினை ஒரே நேரத்தில் செலுத்துவதற்கு பதிலாக நிதியாண்டு முழுவதும் தவணைகளாக முன்கூட்டியே வரி செலுத்தும் முறையாகும். டிடிஎஸ் கழித்த பிறகு உங்கள் மொத்த வரி பொறுப்பு ரூபாய் 10,000 தாண்டினால் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸை செலுத்த வேண்டும். யார் அட்வான்ஸ் டேக்ஸ் செலுத்த வேண்டும்? பின்வரக்கூடிய நபர்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் விதிமுறை பொருந்தும். அதாவது சம்பளத்திற்கு மேல் வாடகை, வட்டி மற்றும் அல்லது முதலீட்டு வருமானம் உள்ளோர், ஃப்ரீலான்சர்ஸ் மற்றும் கன்சல்டன்ட்ஸ், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் போன்ற தொழில்முறை நிபுணர்கள், வணிக உரிமையாளர்கள், டிடிஎஸ் கழித்த பிறகு வரி பொறுப்பு ரூபாய் 10,000 மேல் உள்ளோர். ஆனால் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், அவர்களுக்கு வணிகம் அல்லாது தொழில் வருமானம் இல்லை என்றால் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அட்வான்ஸ் டேக்ஸ் தவணை அட்டவணை. அட்வான்ஸ் டேக்ஸ் பொதுவாக 4 தவணையில் செலுத்தப்படுகிறது. ஜூன் மாதம் 15ஆம் தேதி குறைந்தது 15%, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி குறைந்தது 45%, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி குறைந்தது 75%, மார்ச் மாதம் 15ஆம் தேதி மொத்த வரித்தொகை 100% செலுத்த வேண்டும். மார்ச் 15 என்பது உங்கள் அட்வான்ஸ் டேக்ஸை முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யக்கூடிய கடைசி வாய்ப்பு. காலக்கெடு தவறினால் என்ன நடக்கும்? அட்வான்ஸ் டேக்ஸை சரியான நேரத்தில் செலுத்தப்படாவிட்டால் வருமான வரி சட்டத்தின் கீழ் வட்டி அபராதம் விதிக்கப்படும். தவணை தாமதமாக செலுத்தினால் செக்ஷன் 234C கீழ் வட்டி வசூலிக்கப்படும். மார்ச் 31க்குள் மொத்த வரியின் 90% செலுத்தப்படவில்லை என்றால் செக்ஷன் 234B கீழ் வட்டி விதிக்கப்படும். 2 சந்தர்ப்பத்திலும் செலுத்தாத வரித்தொகைக்கு மாதத்திற்கு 1% வட்டி கணக்கிடப்படும். ஆனால் மார்ச் 15க்கு முன்பாக அட்வான்ஸ் டேக்ஸை கட்ட வேண்டுமா என்பதை சரிபார்த்து குறித்த நேரத்தில் வரி செலுத்துவது மிகவும் அவசியம். மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே அட்வான்ஸ் டேக்ஸ் செலுத்திடுங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் நீங்கள் செலுத்தாத பணத்திற்கு 1% வட்டி செலுத்த வேண்டி இருக்கும். இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.